வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலசப் போற விஷயம் CRED. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஆமா, ரொம்ப பாப்புலர் ஆப். ஆனா சமீபத்துல வந்த ஒரு நியூஸ். ஒரே வருஷத்துல 1700 கோடி ரூபாய் செலவு. ஆனா இன்னும் லாபம் இல்லையா? இது எப்படி? இதுனா இப்போ பெரிய பேச்சா இருக்கு. சிஆர்இடி உங்களுக்கு தெரியும், குணால் ஷாவோட ஐடியா. ஆமா. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற அனுபவத்தையே மாத்தணும், ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. டிசைன் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆரம்பத்துல ரிவார்ட்ஸ் எல்லாம் கூட பயங்கரமா இருந்துச்சு இல்லையா? நிச்சயமா, நல்ல ரிவார்ட்ஸ், பிரத்யேக சலுகைகள்னு அதுதான் மக்களை உள்ள இழுத்துச்சு. ஆனா ஆனா இப்ப வர்ற பேச்ச பார்த்தா இது நிஜமாவே ஒரு ஃபின்டெக் இன்னோவேஷனா இல்ல வெறும் எப்படி சொல்றது ஒரு கவர்ச்சியான கடன் பொறியான்னு ஒரு கேள்வி வருதுல்ல? கரெக்ட், இதுதான் மைய கேள்வி இப்போ. ஏன்னா சவால்கள் நிறைய இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா யூசர் ரிட்டென்ஷன். அதாவது பயனர்களே தொடர்ந்து பயன்படுத்துறது இல்லையா? ஆமா, நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்கள மட்டும் டார்கெட் பண்றாங்க. அதுவும் ஓகே. ஆனா நிறைய பேர் மாசம் மாசம் பில் கட்ட வேண்டிய அன்னைக்கு மட்டும்தான் ஆப் ஓபன் பண்றாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. ஓ, அப்ப மத்த நேரத்துல ஆப்குள்ள வர்றது இல்லையா? ரொம்ப பேர் வர்றதில்ல. இது அவங்களோட பிசினஸ் மாடலுக்கு ஒரு பெரிய அடி இல்லையா? அப்புறம் அந்த ரிவார்ட்ஸ் அதுவும் இப்ப கொஞ்சம் எப்படி இருக்கு? அதுலயும் சிக்கல் இருக்கு. ஆரம்பத்துல இருந்த அந்த புதுமை, அந்த கவர்ச்சி இப்போ இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ரிவார்ட்ஸ் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி இருக்கு. சில சமயம் அந்த ரிவார்ட்ஸ் எடுக்கிறதுக்கே நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். சரியா சொன்னீங்க. அந்த மதிப்பு இல்லைன்னு தோணுது பலருக்கு. அதனால பயனர்களை உள்ள வச்சுக்கிறதுக்காக அவங்க இன்னும் நிறைய காசு செலவு பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு தான் அது ஒரு வேனிட்டி பிராண்ட்னு சில பேர் சொல்றாங்களா? ஆமா, அந்த விமர்சனம் இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட வசதியான மக்களுக்கு தள்ளுபடி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா இதனால எப்படி கம்பெனிக்கு லாபம் வரும்னு ஒரு தெளிவு இல்ல. முதலீட்டாளர்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா? யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடைச்சோம். கண்டிப்பா. யூனிகார்ன் ஆகி பல ரவுண்ட் ஃபண்டிங் வாங்கியும் லாபம் இன்னும் வரலையான்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேமிஃபிகேஷன் கூட, கிரெட்ஸ் காயின்ஸ், ஜாக்பாட் மாதிரி விஷயங்கள். ஆமாமா, அது சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்துச்சு. ஆனா அது மட்டுமே நீண்ட காலத்துக்கு பயனர்களை கட்டி போட போதுமானதா இல்ல போல. சரி, இதுக்கு கிரெட் சும்மா இல்லாம வேற ஏதாவது முயற்சி பண்ணாங்களா வருமானம் ஈட்ட? ஓ, நிறைய பண்ணாங்க. கிரெட் பேன்னு கொண்டு வந்தாங்க, பேமெண்ட்ஸ் பண்ண. ஓகே. கிரெட் ரெண்ட் பே, அதாவது வாடகை செலுத்துறதுக்கு. அப்புறம் கிரெட் மின்ட், முதலீடு பண்றதுக்கு. இப்படி பல விஷயங்கள். அப்போ புதுசா வருமானம் ஈட்ட முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அது எப்படி போகுது? அதுலயும் அதோட சவால்கள் இருக்கு. மார்க்கெட்ல ஏத்துக்க வைக்கிறது, மத்த ஆப்களோட போட்டி போடுறது, ஒவ்வொன்னுமே கஷ்டம்தான். எல்லாமே உடனே கிளிக் ஆகல. ம். அப்போ இப்போ நிலைமை என்ன? 2024-25ல வருமானம் 14,000 கோடிக்கு மேல போயிருக்குன்னு படிச்சேன். அது நல்ல விஷயம் தானே? வருமானம் கூடுனது உண்மைதான். ஆனா அது எப்படி கூடுச்சுங்கிறது தான் கேள்வி. அதே வருஷத்துல அவங்களோட நஷ்டம் 1,200 கோடி ரூபாய தாண்டிடுச்சு. அடேங்கப்பா! அப்போ வருமானத்தை விட அதிகமா செலவு பண்ணி அந்த வருமானத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரியா சொன்னீங்க. இது ஒரு நிலையான வளர்ச்சியா தெரியல. இந்த நேரத்துல தான் ஒரு முதலீட்டாளரோட குறிப்பு வெளியானது. அது பெரிய விஷயமாச்சு. ஓ, அப்படியா? என்ன இருந்துச்சு அதுல? ரொம்ப நேரடியான கேள்வி. அவங்க கேட்டது என்னன்னா, கிரெட் நிஜமாவே ஒரு ஃபின்டெக் இனோவேஷனா, இல்ல வெறும் நல்ல யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சிருக்கிற ஒரு லாயல்டி ப்ரோக்ராமா? வாவ்! இது ரொம்ப முக்கியமான கட்டம் அப்போ. ஆமா. இவ்ளோ நாள் இருந்த அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் மாறி சந்தேகம் வர ஆரம்பிச்ச தருணம் அது. இவ்ளோ பணம் போட்ட பிறகும் இது உண்மையிலே டெக்னாலஜி கம்பெனியா இல்ல தள்ளுபடி கூப்பன் தர பிளாட்ஃபார்மான அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மொத்தத்துல பார்க்கும்போது கிரெட் ஒரு பெரிய லட்சியத்தோட ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி. நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கு. ஆனா அந்த லாபம் ஈற்ற வழிதான் இன்னும் தெளிவா தெரியல. அவங்க இப்போ ஒரு முக்கியமான குறுக்கு வழியில நிக்கிறாங்க. அவங்க இதை எப்படி சரி பண்ண போறாங்க? அவங்களோட நீண்ட கால மதிப்பு என்னன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இல்லனா வெறும் பிராண்டிங்காக நிறைய பணம் செலவு பண்ணி பிசினஸ் சரியா பண்ணாத ஒரு கம்பெனின்னு ஒரு எச்சரிக்கை கதையா மாறிடும். இதுனே நான் மேலும் யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? CRED அவங்க காலத்தை விட முன்னே போன ஒரு சிந்தனையா, இல்ல பணத்தை எரிச்சு ஒரு ஆடம்பர தோட்டத்தை மட்டும் காட்டுறாங்களா? இத பத்தி நீங்களும் யோசிங்க. அடுத்த முறை இதே மாதிரி ஒரு ஆழமான அலசலோட சந்திப்போம்.